Next topic on the logical equivalence. Any two compound statements A and B are logically equivalent or simply equivalent if the columns corresponding to A and B in the truth table have the identical truth values. A, B ரெண்டு compound statement இருக்கு. ரெண்டே எப்போ logically equivalent இல்ல simply equivalent சொல்லுவோம் அப்படின்னா A, B ரெண்டோட truth table இருக்கு இல்லையா, இந்த truth table உள்ள corresponding columns வந்து சேம் ஐடென்டிக்கல் ட்ரூத் வேல்யூஸ் இருக்கும், சேம் ட்ரூத் வேல்யூஸ் இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் ஏ ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், பி ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட், ரெண்டையும் லாஜிக்கல் ஈக்குவலன்ட் எப்போ சொல்லுவோம்னா ஏக்கு ஒரு ட்ரூத் டேபிள் போடுங்க, பிக்கு ஒரு ட்ரூத் டேபிள் போடுங்க, ரெண்டோட லாஸ்ட் காலமும் ஐடென்டிக்கலாக இருக்கும். அப்படின்னா ரெண்டு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்டோட ட்ரூத் வேல்யூஸ் வந்து ஐடென்டிக்கல் தான். ரெண்டு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலண்டாக இருக்கணுமா, ரெண்டு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன போடுங்க, ட்ரூத் டேபிள் போடுங்க. ரெண்டு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்டோட ட்ரூத் டேபிளோட கடைசி காலம் இருக்கு இல்லையா, லாஸ்ட் காலம், அது ஐடென்டிக்கலா இருக்கான்னு பாருங்க. அப்படின்னு தான் ஏயோட ட்ரூத் வேல்யூஸும் பியோட ட்ரூத் வேல்யூஸும் ஐடென்டிக்கல்னு அர்த்தம். அப்போ அது ரெண்டு ஈக்குவலண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இஃப் ஏ கமா பி ஆர் ஈக்குவலண்ட் தென் வி ரைட் ஏ இஸ் ஈக்குவலண்ட் டு பி ஆர் ஏ இஸ் ஈக்குவலண்ட் டு பி. ஏபி ரெண்டு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவலா இருந்தா ஒன்று இப்படி எழுதலாம் இல்லை இப்படி எழுதலாம். சிங்கிள் ஆரோ போடக்கூடாதுங்கன்னா இம்ப்ளைஸ் அண்ட் இம்ப்ளைடு பை அந்த மாதிரி எழுதணும். டபுள் போட்டு இம்ப்ளைஸ் இம்ப்ளைடு பை அந்த மாதிரி எழுதணும். ஸோ வாசிக்கும் போது ஏ ஈக்குவலண்ட் டு பின்னு வாசிக்கலாம், இது ஏ இஸ் ஈக்குவலண்ட் டு பி. இப்போ ரெண்டு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்போ ஈக்குவலன்ட்னு சொல்லுவோம், ரெண்டோட லாஸ்ட் காலமும் ஐடென்டிக்கலாக இருக்க வேண்டும். இருந்துச்சுன்னா ஈக்குவலண்ட் அப்படி சொல்லிக்கலாம். சரி, லாஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ், ஈக்குவலண்ட்டுக்கு ஒரு சில லாஸ் ப்ரூவ் பண்ணுவோம். ஐட்டம் பட்டன் லாஸ் பாருங்க. பி ஆர் பி இஸ் ஈக்குவலண்ட் டு பி, பி அண்ட் பி இஸ் ஈக்குவலண்ட் டு பி. ஒரு ஸ்டேட்மெண்ட் அதே ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆர் போட்டாலும் அதே தான் வரும், அண்டு போட்டாலும் அதே தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுவும் ஈக்குவலன்ட்னு சொல்லணும். இப்போ இதோட ட்ரூத் வேல்யூஸும் இதோட ட்ரூத் வேல்யூஸும் ஐடென்டிக்கல்னு சொல்லணும். அதான் சொல்ல போகிறோம். பிங்கிறது ஸ்டேட்மெண்ட், பிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே, இப்போ அது ட்ரூவா இருக்கலாம் இல்லை ஃபால்ஸா இருக்கலாம், ரெண்டு பாசிபிலிட்டிஸ், ட்ரூ ஃபால்ஸ். மறுபடியும் ஒரு பி போடுங்க, அதுவும் ட்ரூ ஃபால்ஸ். பி ஆர் பி, ஆர் என்ன ரெண்டு ஃபால்ஸ் இருந்தா ஃபால்ஸ், இங்கே தான் ரெண்டு ஃபால்ஸ் இருக்கு, ஸோ ஃபால்ஸ். இது ரெண்டுமே ட்ரூ, அதனால பி ஆர் பிங்கிறது ட்ரூ ஃபால்ஸ் தான். பி அண்ட் பி, அண்டுனா என்ன, ரெண்டு ட்ரூ இருந்தா ட்ரூ, இங்க ரெண்டு ட்ரூ இருக்கு, ட்ரூ, மீதி எல்லாம் ஃபால்ஸ். பி ஆர் பி, பி அண்ட் பி ரெண்டுக்கு ஒரே ட்ரூத் வேல்யூஸ் இருக்கு. பிக்கு என்ன ட்ரூத் வேல்யூஸ் இருக்கோ அதே தான் பி ஆர் பிக்கு இருக்கு, பி அண்ட் பிக்கு இருக்கு. பி அண்ட் பி ஆர் பி ஹாவ் சேம் ட்ரூத் வேல்யூஸ், அப்போ இது ரெண்டு ஈக்குவலண்ட். பி அண்ட் பி ஹாவ் சேம் ட்ரூத் வேல்யூஸ், அப்போ இது ரெண்டு ஈக்குவலண்ட். அப்போ from the table P, PRP, P and P have the same truth values. So PRP is equivalent to P, P and P is equivalent to P. அப்போ ரெண்டுது ஈக்குவல்னு சொல்லணும்னா ரெண்டுக்கும் கரஸ்பாண்டிங் காலம்ஸ் வந்து சேம் ட்ரூத் வேல்யூஸ் இருக்குன்னு சொன்னாலே போதும். அடுத்து காமுடேட்டிவ் லாஸ். PRQ, இங்கே Q வந்து மிஸ் ஆகுதுன்னா PRQ is equivalent to QRP, P and Q is equivalent to Q and P. PQ ரெண்டையும் ஆட் பண்ணாலும் Qவும் Pவும் ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான். அதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி போடுறதுனால என்ன செய்யாது, ஆன்சர் மாறாது. அதான் காம்பவுண்டேட்டிவ் லாஸ். பி அண்ட் கியூ கண்டுபிடிச்சாலும் கியூ அண்ட் பி கண்டுபிடிச்சாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அப்போ நம்ம பிஆர்கியூ இஸ் ஈக்குவலண்ட் டு கியூஆர்பின்னு சொல்லணும்னா என்ன செய்யணும், பிஆர்கியூவோட ட்ரூத் வேல்யூ கண்டுபிடிக்கணும், கியூஆர்பியோட ட்ரூத் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஐடென்டிக்கலா இருக்குன்னு சொல்லணும். ஸோ பிக்யூ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தானே, அப்போ 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரெண்டு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை ரோஸ் இருக்கும், 2/2 ரோஸ் இருக்கும். ஸோ 4 ரோஸ் இருக்கும், டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்னா ரெண்டு பாசிபிலிட்டி தான், ட்ரூ ஃபால்ஸ். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்னா 4 பாசிபிலிட்டிஸ் வரும், டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப் இந்த மாதிரி. பிஆர்கியூ எப்படி கண்டுபிடிக்கிறது, பிக்யூ ரெண்டுலேயுமே எஃப் இருந்தா எஃப், ரெண்டுலேயுமே எஃப் லாஸ்ட்ல தான் இருக்கு, அதனால எஃப், மீதி எல்லாமே ட்ரூ தான். எப்பவுமே டிஸ்ஜங்ஷன் ஆர் பண்ணணும்னா என்ன செய்யுங்க, ரெண்டு எஃப் இருக்கிறதுல எஃப் போட்டு மீதி எல்லாம் டி போடுங்க. அண்டு பண்ணணும்னா என்ன செய்யுங்க, ரெண்டு டி இருக்கிறதுல டி போட்டு மீதி எல்லாம் எஃப் ஃபில் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணா ஒரு QRPன்னு என்ன அர்த்தம், QP ரெண்டுலேயுமே எஃப் இருந்தா எஃப், QP ரெண்டுலேயுமே எஃப் இருந்தா எஃப், மீதி எல்லாம் ட்ரூ. அதே தான் இங்கே டிடிடிஎஃப், இங்கே டிடிடிஎஃப். அப்போ இதோட ட்ரூத் வேல்யூஸும் இதோட ட்ரூத் வேல்யூஸும் ஐடென்டிக்கலா இருக்கு. The columns corresponding to PRQ and QRP are identical. அப்போ PRQ is equivalent to QRP. அதே தாங்க திருப்பி எழுதுறோம்னா PRQனா PQ ரெண்டுலேயும் எஃப் இருந்தா எஃப், மீதி எல்லாம் ட்ரூ. QRPனா QP ரெண்டுலேயுமே எஃப் இருந்தா எஃப், மீதி எல்லாம் ட்ரூ. ரெண்டு ஒரே மீனிங் தானே, அதனால சேம் ஆன்சர் தான் வரும். Similarly, we can prove P and Q is equivalent to Q and P. இதே மாதிரி P and Q equivalent to Q and P ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்து அசோசியேட்டிவ் லா, இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். PR QRQ
PRQRR is equivalent to PRQRR. For P and Q and R is equivalent to மூணு கோடு போடணும். P and Q and R. பிராக்கெட் மாத்தி போட்டா ஆன்சர் மாறாது அப்படின்னு பண்ண போறோம். அதுக்கு பேர் அசோசியேட்டிவ். இங்க எலமெண்ட் மாத்தி போட்டு ஆன்சர் மாறாதுன்னு சொல்றது காமுடேட்டிவ். பிராக்கெட் மாத்தி போட்டு ஆன்சர் மாறாதுன்னு சொல்றது அசோசியேட்டிவ். அப்போ இந்த சைடு கண்டுபிடிக்கணும், இந்த சைடு கண்டுபிடிக்கணும். ரெண்டோட கரஸ்பாண்டிங் ட்ரூத் வேல்யூஸ் சேமா இருக்கணும். சரி, இது கண்டுபிடிக்கணும்னா முதல்ல QRR கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் PRQRR கண்டுபிடிக்கணும். இது வேணும்னா PRQ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் PRQRR கண்டுபிடிக்கணும். ரெண்டு சேமா வருதுன்னு பார்க்கணும். ட்ரூத் வேல்யூ சேமா வருதுன்னு பார்க்கணும். இங்க எத்தனை சப்ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? PQR 3 சப்ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப எத்தனை ரோஸ் வரும்? 2/3 ரோஸ் வரும். 8 ரோஸ் வரும். PQR மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கும்? இங்க எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கும்? 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது TTTல ஆரம்பிச்சு எதுல முடியணும்? FFFல முடியும். அதான் PQR. எழுதுற மெத்தட் சொல்றேன். ஏன்னா இதை நீங்களா எழுதுறீங்கன்னா மாத்தி மாத்தி எழுதுவீங்க. அதனால எழுதுற மெத்தட் சொல்றேன் பாத்துக்கோங்க. முதல்ல 4T 4F போடணும். TTTT FFFF 4T 4F. அப்புறம் TT FF TTFF TTFF. அப்புறம் மூணாவது TF 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 TF. இதாங்க ஈஸி டு ரைட். மற்றபடி நீங்க யோசித்து பாசிபிலிட்டி எழுதுறீங்கன்னா தப்பா எழுதுவீங்க. என்ன சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ரெண்டுன்னா ஈஸி தானங்க. PQ ரெண்டுக்கு மட்டும் எப்படி எழுதுவீங்க? TT TF FTFF ஞாபகம் எழுதி ஈஸி தானே. TT TF FTFF. இப்போ PQR 3 வந்துச்சுன்னா எப்படி ஞாபகம் வைக்கணும்னு சொல்றேன். 3 வந்துச்சுன்னா நீங்க TTT TTF அப்படி ஞாபகம் வைக்காதீங்க, உடப்பிடுவீங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா Pல வந்து 4T 4F போடுங்க. Qல வந்து 2T 2F 2T 2F TTFF TTFF. மூணாவது Rல வந்து TF 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 போடலாம். இப்போ 4T 4F 2T 2F TF TF போட்டா அழகா வந்துடும். மேல TTTல ஆரம்பிச்சு எதுல முடிஞ்சிடும்? FFல முடிஞ்சிடும். சரி, QRR எப்படி பண்றது? Qவையும் Rஐயும் மட்டும் பார்க்கணுங்க. என்ன போடுறது வந்து டிஸ்ஜங்ஷன் R. டிஸ்ஜங்ஷன் Rன்னு அர்த்தம் 2 F இருந்தா மட்டும்தான் F. மீதி எல்லாம் முதல்ல 2 F இதுல இருக்கோ அதுல F போட்டு விட்டுருங்க. 2 F எங்க இருக்கு? இந்த இருக்கு. Qலையும் Rலையும் பாருங்க. 2 F இருக்கா? ஸோ F போட்டுருங்க. வேற எங்கேயாவது 2 F இருக்கான்னு பாருங்க. Qலையும் Rலையும் தான் பார்க்கணும். இங்க 2 F இருக்கு. ஸோ F. 4th ஒன்ல 2 F வருது. ஸோ F. 8th ஒன்ல 2 F வருது. F. மீதி எல்லாம் T வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்ல 3 இப்போ 6 7 5 6 7 எல்லாத்துக்கும் TTயா போடலாம். இப்படி செஞ்சாங்கன்னா ஈஸி. எப்போதுமே இந்த மாதிரி டிஸ்ஜங்ஷன் வந்துச்சுன்னா R வந்துச்சுன்னா முதல்ல F ஃபில் பண்ணிட்டு மீதி எல்லாருக்கும் T போடுங்க. அண்டு வந்துச்சு அப்படின்னா முதல்ல T ஃபில் பண்ணிட்டு மீதி எல்லாத்துக்கும் F போட்டு விட்டுருங்க. ரொம்ப ஈஸியா அசால்ட்டா ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ QRR பண்ணணும்னா Qவையும் Rஐயும் பாருங்க. 2 F இருக்கிறதுலாம் முதல்ல F போட்டுருங்க. இங்க ஒரு 2 F இருக்கு, F போட்டுருங்க. இங்க ஒரு 2 F இருக்கு, F போட்டுருங்க. மீதி எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா கண்ண முடியும் T போடலாம். இதுதான் QRR. அடுத்து PRQRR. நீங்க பார்க்க வேண்டியது Pயவும் QRRஐயும் பார்க்கணும்னா Pயவும் QRRஐயும் பார்க்கணும். பண்ண வேண்டியதும் R தானே. 2 F இருந்துச்சுன்னா F. இங்க T இங்க T விட்டுறலாம். இங்க T இங்க T வேண்டாம். இங்க T இங்க T இங்க T இங்க F. நம்மளுக்கு 2 F தேவைன்னா இங்க F இங்க T இங்க F இங்க T இங்க F இங்க T இங்க F இங்க F. லாஸ்ட்ல மட்டும் தான் 2 F வருது. அதுக்கு மட்டும் F போடுங்க. இது எல்லாத்தையும் அட்டாக்க T போடுங்க. ஏன்னா ஒவ்வொன்றா நீங்க ப்ரூவ் பண்ணா திடீர்னு குழம்பிடுவீங்க. அதனால சொல்றேன். TT TE TT F அப்படி யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். R அப்படின்னா 2 Fக்கு F போடணும். மீதி எல்லாம் T போடணும். வச்சுக்கோங்க. Pல வந்து இங்க F இருக்கு, QRRல இங்க F இருக்கு. 2 F இங்க ஒரு F இங்க ஒரு F. ஸோ F. மீதி எல்லாத்துக்கும் T போட்டா ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். அடுத்து PRQ பாருங்க. லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. PRQRR கண்டுபிடிச்சாச்சு. ரைட் சைடு வேணும். PRQ பாருங்க. PRQ Pயும் Qவும் பார்க்கணும். பண்ண வேண்டிய ஆபரேஷன் R தானே. 2 F இருந்தா F போடுங்க. Pலையும் Qலையும் 2 F வர இடத்துல F போடுங்க. லாஸ்ட் ரெண்டுல தான் 2 F வருது. அப்ப லாஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் 2 F போடுங்க. லாஸ்ட் ரெண்டுல மட்டும் தான் FF FF. ஸோ FF போட்டு மீதி எல்லாத்துக்கும் என்ன போடலாம்? T போடலாம். இதாங்க ஈஸியான மெத்தடு. PRQ அப்படின்னா TT லாஸ்ட் 2 F இருக்கிறதுல மட்டும் 2 F போட்டாச்சு. மீதி எல்லாத்துக்கும் T போட்டாச்சு. அடுத்து PRQRR. நீங்க பார்க்க வேண்டியது PRQவும் Rஐ மட்டும் பார்க்கணும். Rஓட காலம் PRQவோட காலம். பண்ண வேண்டியது மறுபடியும் R தானே. அப்போ 2 F இருந்தா F போடுங்க. Rலையும் PRQலையும் பாருங்க. 2 F இருந்தா மட்டும் F போடுங்க முதல்ல. அப்படியே திங்க் பண்ணிட்டே வரணும்னா இந்த மாதிரி ஃபுல்லா லைன் போட்டா தான் கண்டுபிடிக்கிறது ஈஸியா. PRQRR பார்க்கணும்னா
எல்லாமே டி, எஃப், டி, டிஎஃப். லாஸ்ட்ல மட்டும்தான் இங்கேயும் எஃப், இங்கேயும் எஃப் இருக்கு. பிஆர்2லையும் எஃப், ஆர்லையும் எஃப். இப்போ 2 எஃப் இருக்கா, ஸோ எஃப் போடலாம். நீங்க எல்லாத்துக்கும் அடைக்க டி வரும். அப்போ ஆர் அப்படின்னா 2 எஃப்க்கு பதிலாக எஃப் போட்டு முடிச்ச பிறகு எல்லாத்துக்கும் டி போடுங்க. அண்டுனா 2 டீக்கு பதிலாக டி போட்டு முடிச்ச பிறகு எல்லாத்துக்கும் எஃப் போடுங்க, ஈஸியாக வந்துடும். அப்போ பிஆர் கியூஆர்ஆர் காலம் பாருங்க, எல்லாமே டி, லாஸ்ட் மட்டும் எஃப். பிஆர் கியூஆர்ஆர் காலம் பாருங்க, எல்லாமே டி, லாஸ்ட்ல எஃப். அப்போ ரெண்டுக்கும் கரஸ்பாண்டிங் காலம்ஸ் எப்படி இருக்கு, ஐடென்டிக்கலா இருக்கு. இந்த காலம்ஸ் கரஸ்பாண்டிங் டு பிஆர் கியூஆர்ஆர் அண்ட் பிஆர் கியூஆர்ஆர் ஆர் ஐடென்டிக்கல். ரெண்டு காலமும் ஐடென்டிக்கலா இருக்கு. இதோட காலமும் ஐடென்டிக்கலா இருக்கு. அப்போ இது ரெண்டு ஈக்குவலன்ட் இருக்கு. சேம் ட்ரூத் வேல்யூஸ் இருக்குன்னு இருக்கும். ஸோ ஈக்குவலன்ட். பிஆர் கியூஆர்ஆர் ஈக்குவலன்ட் டு பிஆர் கியூஆர். Similarly, we can prove P and Q and R is equivalent to P and Q and R. இதே மாதிரி அண்டு போட்டு ப்ரூவ் பண்ணிட வேண்டியது. இதுக்கு பேர் என்ன லான்னு பேர்? அசோசியேட்டிவ் லா. ஐட்டம் பொட்டன்ட் லா, காமூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா படிச்சாச்சு. அடுத்து ஐடென்டிட்டி லா. P or tautology is equivalent to tautology. P or contradiction equivalent to P. அப்போ P யோட tautology R பண்ணா tautology, P யோட contradiction R பண்ணா P தான் வருங்க. அடுத்து P and tautology அப்படிங்கிறது P and contradictionங்கிறது கான்ட்ரடிக்ஷன். இந்த T இந்த Fக்கு பேர் என்ன? tautology கான்ட்ரடிக்ஷன். சரி, ஏதாவது ஒன்றை ப்ரூவ் பண்ணிட்டு மீதி உள்ளதை சிமிலர்லி we can prove சொல்லிக்கோங்க. முதல்ல P, tautology, கான்ட்ரடிக்ஷன் எல்லாம் போடுவோம். Pனா ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே, இப்போ ட்ரூவா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம், ரெண்டு பாசிபிலிட்டி. ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்தால் எத்தனை ரோஸ் இருக்கும்? 2/1 ரோஸ் இருக்கும். தட் இஸ் 2 ரோஸ் இருக்கும். Tயும் F தான். F ஒரு T ஒரு ரோ, F ஒரு ரோ. டாட்டாலஜினா எல்லாமே டி. கான்ட்ரடிக்ஷனா எல்லாமே எஃப். ஸோ எஃப்எஃப். எனக்கு 2 ரோ இருக்கிறதுனால 2 டி போடுறோம். இங்கே 2 ரோ இருக்கிறதுனால 2 எஃப் போடுறோம். டாட்டாலஜினா டி, கான்ட்ரடிக்ஷன்னா எஃப்எஃப். இப்போ பி ஆர் டாட்டாலஜி பார்க்கணும். பியவும் டாட்டாலஜியும் ஆர் பண்ணணும். ஆர்னு அர்த்தம் 2 எஃப் இருந்தால் தான் எஃப். 2 எஃப் இருக்கா? இல்லை. அப்போ எல்லாமே டி தான். பிலையும் டாட்டாலஜியும் பாருங்க, பண்ண வேண்டியது ஆர் மீன்ஸ் 2 எஃப் இருந்தால் எஃப். 2 எஃப் இல்லை, இங்கே 2 எஃப் இல்லை. அப்போ ரெண்டுமே ட்ரூ தான். அடுத்து பி ஆர் கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. பியவும் கான்ட்ரடிக்ஷன் காலத்தையும் மட்டும் பாருங்க. பி கான்ட்ரடிக்ஷன் காலம். பண்ண வேண்டியது ஆர்னா 2 எஃப் இருந்தா எஃப் இருக்கா? இங்க இல்லை, இங்க டி இருக்கு, இங்க எஃப் இருக்கு. இங்க எஃப் இருக்கு. அப்போ எஃப். 2 எஃப் இருந்தா எஃப், மீதி எல்லாம் டி. மீதி ஒன்று தானே டி தான். சொல்ல லாஜிக் புரியுதான்னு பார்த்துக்கோங்க. பி ஆர் எஃப், பியோட கான்ட்ரடிக்ஷனை ஆர் பண்ணணும். பியவும் கான்ட்ரடிக்ஷன் காலத்தையும் பாருங்க, பி காலத்தையும் கான்ட்ரடிக்ஷன் காலத்தையும் பாருங்க. பண்ண வேண்டிய ஆபரேஷன் ஆர். 2 எஃப்க்கு எஃப் போடணும். எஃப் இருக்கு, டி இருக்கு, போட முடியாது. எஃப் இருக்கு. ஸோ எஃப் போட்டாச்சு. மீதி எல்லாம் டி தான். இது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தானே, டி போட்டாச்சு. இப்போ எது ஐடென்டிக்கலா வருதுன்னு பாருங்க. இப்போ பியோட டாட்டாலஜியை சேர்த்தா டின்னு வருதா? அப்போ டாட்டாலஜி தான். The columns are corresponding to P and PRF are identical. பியவும் PRF ஐடென்டிக்கலா இருக்கா? இதுவும் TF, இதுவும் TF. அப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவல். So PRF is equivalent to P. The columns corresponding to PR tautology and tautology are identical. PR tautologyயும் tautology எப்படி இருக்கு? சேமா இருக்கா? இந்த காலமும் சேமா இருக்கு. அப்போ இதுவும் சேம். PR tautology is equivalent to என்ன? tautology. இப்போ Pயும் PRFும் ஈக்குவலண்டா இருக்கு. PRF is equivalent to P. இந்த 2 காலமும் சேமா இருக்கும். இப்போ PR tautologyயும் tautology சேமா இருக்கும். PR tautology is equivalent to tautology. Similarly, we can இது நம்ம ஆருக்கு பண்ணிருக்கோமா, இதே மாதிரி அண்டுக்கு பண்ணலாம். P and tautology is equivalent to P. P and contradiction is equal to contradiction. இந்த லாஸ் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். பண்ணாதான் பின்னாடி நம்ம ப்ரூஃப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். லாஸோட ப்ரூஃபும் முக்கியம், அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப 4 லா பார்த்துருப்பாங்க. ஹோம்ஒர்க் பாருங்க. டிஃபைன் dual of a statement and state the principle of duality. dualனா என்ன, principle of duality என்ன சொல்லணும். அடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ண லாஸ் இருக்கு இல்லையா, ஐடம் பொட்டன்ட் லாஸ், காமூட்டேட்டிவ் லாஸ் அண்ட் அசோசியேட்டிவ் லாஸ். இந்த 3க்கும் ஸ்டேட்மெண்ட் எழுதி ப்ரூஃப் பண்ணணும். 3 ஐடம் பொட்டன்ட் லாஸ்னா என்ன, அதை ப்ரூஃப் பண்ணணும். டேபிள் போட்டு ப்ரூஃப் பண்ணலாம். காமூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணுங்க. தேங்க்யூ.